ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல வெளியே மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக வெந்திருக்கு. மசாலா கூட கொஞ்சம் கூட உதிரல. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு இது மட்டுமே சேர்த்தோம்னா போதும், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் நமக்கு மாறிடும். லைட்டாக தண்ணி தெளித்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து தான் நம்ம பிசையணும். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் ஹீட்டாக இருக்கணும். நல்ல ஹீட்டாக இருக்கிறப்ப தான் நம்ம மீன் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மசாலா உதிரவே உதிராது, மீனும் பிய்யாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஹீட்டாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துட்டேன். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ திருப்பிடலாம். பாருங்கள், ஒரு சொட்டு கூட நமக்கு மசாலா பிரிஞ்சே வரல, சூப்பராக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவு நமக்கு இப்போ வெந்துருச்சு. நல்லா இது மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். நமக்கு சைடில் வந்து எண்ணெய் படாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் கரண்டியில் எடுத்து நம்ம இது மாதிரி விடுறப்ப நமக்கு எல்லா இடமும் பர்ஃபெக்டாக வெந்து வரும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கிறப்ப நல்லா வெளியே முறுமுறுணும், நடுவில் நமக்கு நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், நான் எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், சுத்தமாக மசாலா உதிரவே இல்லை, சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெளியே மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. சில பேருக்கு மீன் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் பிடிக்கும். அவங்க நம்ம பொரிச்சு எடுத்த மீனை மறுபடியும் இன்னொரு டைம் பொரிச்சோம்னா நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.